பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய மொத்தம் 60 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 61. சீரிய ராஜாவிற்கு எத்தனை ரதங்களின் தலைவர் இருந்தனர்? முப்பத்தி 2. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 62. எவர்களோட யுத்தம் பண்ண வேண்டாம் என்று சீரிய ராஜா தன் ரதங்களின் தலைவருக்கு கட்டளையிட்டான்? சிறியவரோடும் பெரியவரோடும். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 63. யாரோடை மாத்திரம் யுத்தம் பண்ணும்படி சீரியாவின் ராஜா தன் ரதங்களின் தலைவருக்கு கட்டளையிட்டான்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடை மாத்திரம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 64. நீரோ ராஜ வஸ்திரம் தரித்திரும். யார் யாரிடம் கூறியது? ஆகாப் யோசபாத்திடம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 65. யோசபாத்தை இஸ்ரவேலின் ராஜா என்று நினைத்தது யார்? சீரிய ரதங்களின் 32 தலைவர். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 66. ரதங்களின் தலைவர் இவன்தான் டேஸ் என்று சொல்லி யுத்தம் பண்ண யோசபாத்துக்கு நேராக டேஸ் வந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி சாய்ந்து வந்தார்கள். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 67. கூக்குரலிட்டது யார்? யோசபாத். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 68. யோசபாத்தை ரதங்களின் தலைவர் கொன்று போட்டனர். சரியா தவறா என கூறுக. தவறு. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 69. யோசபாத்தை கண்டு அவனை விட்டு விலகி போனவர்கள் யார்? ரதங்களின் தலைவர். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 70. ஒருவன் நினையாமல் செய்தது என்ன? வில்லை நாணேற்றி எய்தான். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 71. ஒருவன் நினையாமல் எய்த வில் எங்கே சென்று பட்டது? ஆகாபினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 72. யாருக்கு காயம் பட்டது? ஆகாபுக்கு. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 73. எனக்கு காயம் பட்டது என்று ஆகாப் யாரிடம் கூறினான்? தன் சாரதியிடம், அதாவது தன் ரதம் ஓட்டுபவனிடம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 74. ஆகாப் தன் சாரதியிடம் தன்னை எங்கே கொண்டு போகச் சொன்னான்? இராணுவத்துக்கு அப்பால். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 75. எது அதிகரித்தது?
யுத்தம் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 76. ஆகாப் ராஜாவை டேஸுக்கு எதிராக டேஸில் நிறுத்தி வைத்தார்கள். சீரியருக்கு எதிராக ரதத்தில் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 77. ஆகாப் ராஜா மரித்த வேளை எது? சாயங்காலம் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 78. ஆகாப் ராஜாவின் காயத்தின் இரத்தம் எங்கே வடிந்தது? ரதத்தின் தட்டிலே 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 79. எப்போது அவரவர் தம் தம் பட்டணத்திற்கும் தேசத்திற்கும் போகலாம் என்று இராணுவத்தில் பறைசாற்றப்பட்டது? பொழுது போகும்போது 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 80. ஆகாப் ராஜாவை எங்கே அடக்கம் பண்ணினார்கள்? சமாரியாவில் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 81. சமாரியாவின் குளத்திலே எவைகள் கழுவப்பட்டன? ஆகாப் ஏறியிருந்த ரதம் மற்றும் ஆகாபின் கவசம் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 82. ஆகாபின் இரத்தத்தை நாய்கள் எங்கே நக்கினது? சமாரியாவின் குளத்தில் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 83. தந்த அரமனையை கட்டியது யார்? ஆகாப் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 84. நாளாகம புஸ்தகத்தில் ஆகாபை குறித்து எவைகளெல்லாம் எழுதப்பட்டுள்ளன? ஆகாபின் மற்ற வர்த்தமானங்கள், அவன் செய்தவை, அவன் கட்டின தந்த அரமனை மற்றும் எல்லா பட்டணங்களின் வரலாறு. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 85. ஆகாபின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார்? அவன் குமாரனாகிய அகசியா. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 86. ஆகாபின் 4ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானது யார்? யோசபாத். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 87. யோசபாத் யாருடைய குமாரன்? ஆசாவின் குமாரன். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 88. யோசபாத் எத்தனை வயதில் ராஜாவானான்? முப்பத்தி 5 வயதில். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 89. யோசபாத் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்? 25 வருஷம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 90. யோசபாத் டேஸில் ராஜ்யபாரம் பண்ணினான்? எருசலேமில். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம்.
கேள்வி எண் 91. யோசபாத்தின் தாய் பெயர் என்ன? அசுபாள். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 92. அசுபாள் யாருடைய குமாரத்தி? சில்கியின் குமாரத்தி. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 93. யோசபாத் யாருடைய வழிகளில் நடந்தான்? தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளில். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி எண் 94. யோசபாத் டேஸ் பார்வைக்கு டேஸ் செய்தான்? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி எண் 95. யோசபாத் எதை விட்டு விலகவில்லை? ஆசாவின் வழிகளை விட்டு. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி எண் 96. யோசபாத்தின் காலத்தில் எது தகர்க்கப்படவில்லை? மேடைகள். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி எண் 97. டேஸ் இன்னும் டேஸ் மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள்? ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி எண் 98. இஸ்ரவேலின் ராஜாவோடே சமாதானமாயிருந்தது யார்? யோசபாத். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 99. யோசபாத்தை குறித்து நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எவைகள்? யோசபாத்தின் மற்ற வர்த்தமானங்கள், அவன் காட்டிய வல்லமை, அவன் பண்ணின யுத்தம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 100. யோசபாத் எவர்களை தேசத்திலிருந்து அற்றுப்போக பண்ணினான்? லச்சையான புணர்ச்சிக்காரரை. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி 101. டேஸ் நாட்களில் டேஸ் விட்டிருந்த லச்சையான புணர்ச்சிக்காரரை யோசபாத் தேசத்திலிருந்து அற்றுப்போக பண்ணினான்? ஆசாவின் நாட்களில் மீதியாய் விட்டிருந்த. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி 102. எங்கே ராஜா இல்லாமல் இருந்தது? ஏதோமில். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கேள்வி 103. ஏதோமில் டேஸ் ராஜா ஒருவன் இருந்தான்? பிரதி ராஜா, அதாவது உண்மையான ராஜா இல்லாமல் ராஜாவை போன்று ஒருவன் இருந்தான். 1 ராஜாக்கள் 22:47. கேள்வி 104. தர்ஷிஷ் கப்பல்களை செய்தது யார்? யோசபாத். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கேள்வி 105. எங்கே போகும்படி யோசபாத் தர்சீஸ் கப்பல்களை செய்தான்? ஓப்பீருக்கு போகும்படி. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கேள்வி 106. எதற்காக ஓப்பீர் போகும்படி யோசபாத் கப்பல்களை செய்தான்? பொன்னுக்காக, அதாவது பொன்னை வாங்கி வருவதற்காக. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கேள்வி 107. யோசபாத் செய்த கப்பல் எங்கே உடைந்து போயின? எசியோன் கேபேரிலே. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கேள்வி 108. என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட கப்பல்களிலே போகட்டும். யார் யாரிடம் கூறியது? அகசியா யோசபாத்திடம்.
ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கேள்வி எண் 109. யோசபாத் செய்த கப்பல் ஓப்பீர் சென்றது சரியா தவறா என கூறுக. தவறு. அது ஓப்பீர் செல்லும் வழியிலேயே உடைந்து போனது. ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கேள்வி 110. யோசபாத் யாருடைய வார்த்தைக்கு சம்மதிக்கவில்லை? ஆகாபின் குமாரனாகிய அகசியாவின் வார்த்தைக்கு. ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கேள்வி 111. யோசபாத் மரித்த பின் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்? தாவீதின் நகரத்தில். ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். கேள்வி 112. யோசபாத் தாவீதின் நகரத்தில் டேஸோடே அடக்கம் பண்ணப்பட்டான். தன் பிதாக்களோடே. ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். கேள்வி 113. யோசபாத்தின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார்? அவன் குமாரனாகிய யோராம். ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். கேள்வி 114. அகசியா யோசபாத்தின் எத்தனாம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவானான்? பதினேழாம் வருஷத்தில். ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி 115. அகசியா டேஸ் மேல் டேஸ் வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்? இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம். ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி 116. அகசியா எவர்களுடைய வழிகளிலெல்லாம் நடந்தான்? தன் தகப்பன் ஆகாபின் வழிகளில், தன் தாய் ஏசபேலின் வழிகளில் மற்றும் யெரொபெயாமின் வழிகளிலும். ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கேள்வி 117. அகசியா கர்த்தரின் பார்வைக்கு டேஸ் செய்தான்? பொல்லாப்பானதை செய்தான். ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கேள்வி 118. டேஸ் பாவஞ்செய்ய பண்ணின டேஸ் குமாரன் யெரொபெயாம்? இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன். ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கேள்வி 119. அகசியா எதை சேவித்து பணிந்து கொண்டான்? பாகாலை. ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி 120. தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினவன் யார்? அகசியா. ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 51 முதல் 53 வசனங்கள் வரை. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.